2.25 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் தண்ணி வர மாதிரி ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. எத்தனை சென்ட் இடம்? ஒரு 20 சென்ட்டுக்கு மேலே இருக்கும். ஆமாம், வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்ச முதல் ஸ்கேன்லேயே பாயிண்ட் இடம் அடையாளம் கிடச்சிருச்சு உங்களுக்கு. சரி, இந்த ஒரு ஸ்கேன் இங்கே வடமேற்கு தென்கிழக்கில் பார்த்தோம். இது ரெண்டாவது ஸ்கேன். இடத்தினுடைய மேற்கு ஓரத்தில் 23 மீட்டர் லென்த் வச்சு இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு 400 அடி ஆழத்துக்கு. முதல் ஸ்கேன் அதில் 10 மீட்டர் அகலம் தான் இருந்துச்சு. இந்த 10 மீட்டர் அகலத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணும்போது 2.25 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு வாட்டர் பாடி காணப்படுகிறது 300 அடி ஆழத்துக்குள்ள. இது கன்னியாகுமரி கோவளம் ஏரியா. சார் அதில் ஒரு நீரை போட்டு எத்தனை வண்டியில் தண்ணி நல்ல முறையில் வரும்? நல்லா நீரோட்டுங்க. கோவளம், கன்னியாகுமரி கோவளம். இது ஒரு 20 சென்ட் மனை. இதில் முதல் ஸ்கேன் வடகிழக்கு தென்கிழக்கு பார்த்ததில் இதில் 2.25 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அடையாளம் வந்திருக்கு. அடையாளம் பண்ணியிருக்கோம். மேற்கு ஓரத்தில் அடுத்து ரெண்டாவது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. ஸோ இந்த 3ல் எது பெஸ்ட்டோ அதில் போர்வெல் போட பரிந்துரை செய்யப்படும். 2 ஸ்கேன்லையுமே பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் தான் முதல்ல போர்வெல் போட பரிந்துரை. இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இதில் வடக்கு உள்ளது செகண்ட் சாய்ஸு, தெற்கு உள்ளது தேர்ட் சாய்ஸ். 60 அடி ஆழத்திலிருந்து அதிகப்படி 260 அடி ஆழத்துக்குள்ளே இந்த வாட்டர் பாடி காணப்படுகிறது. அதிகப்படி 400 அடி ஆழம் போர்வெல் போட்டால் போதும்.